ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ட்ராவலிங் பிளாக் முகமது ஷிஃபான். நான் இன்று வந்திருப்பது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பாசிக்குடா ஹோட்டலுக்கு. அதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோவை பார்க்குறவங்க இதை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ஒரு தரம் பண்ணிட்டு போங்க. பெல் பட்டனையும் அமர்த்திட்டு போங்க. நான் எடுக்கிற வீடியோஸ் எல்லாம் உங்களோட கைக்கே நேரில் வந்து சேர்ந்துடும். உங்களுடைய ஒரு ஹெல்ப்னஸ் இல்லாட்டி உண்மையிலே என் ஆர்வம் பெய்திடும். நான் ஆரம்பிச்சிக்கிறது ஏதோ ஒரு நல்ல ஒரு பயணத்தில் முடியணுங்கிறது தான் என்ற ஒரு ஆசை. அந்த ஆசையை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய ஹெல்ப்ஸ்னஸ் பண்ணுங்கள், ஃபாலோ அப் பண்ணுங்கள். என்னால் வேண்டிய அளவுக்கு நான் என் வாழ்க்கையில் ட்ராவலிங் செய்கிற இடமெல்லாம் உங்களுக்காக தரவிறக்கம் செய்ய இருக்கிறேன். நம்ம முதல் அன்றைக்கு வந்திக்கிறோம் பெட்டிகொலவில் மாவட்டத்தில் அமைஞ்சிக்கிற பாசிக்குடா ஹோட்டலுக்கு. உண்மையிலே இந்த அழகான ஹோட்டலில் நுழைவாயிலிருந்து சுற்றுப்புறங்கள் வரைக்கும் பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்துச்சு. உண்மையிலே அந்த ஹோட்டலின் நுழைவாயில் மிகவும் அழகாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. கண்களை கவரக்கூடிய அளவுக்கு அழகான பூந்தோட்டங்கள், வண்ணப்பூக்கள் நிறைந்த இந்த தோட்டம் மனதை கொள்ளையால் காணப்பட்டுச்சு. அந்த ஹோட்டலின் அறைகள் கூட மிகவும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் காணப்பட்டுச்சு. இந்த ஹோட்டலில் இந்த அறைகள் தங்குவதற்கு மிகவும் சௌகரியமாக இருக்கும் என்பதை எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த ஹோட்டலின் வெளிப்புற சுற்றங்கள் உண்மையிலே ஒரு பறந்து விரிந்து காணப்படுற அளவு காணப்படுது. இதில் ஒரு பக்கம் கடற்கரை, மறுபுறங்கள் அடர்ந்த பசுமையான பகுதிகள். இந்த இடம் உண்மையாகவே மனதுக்கு புத்துணர்வை தருகிறது. இந்த ஹோட்டலை பராமரித்து வருபவர்கள் உண்மையிலே இலங்கையின் இராணுவத்தினர். இவர்களின் கண்காணிப்பில் தான் இது இயங்கி வருகின்றது என்று. இந்த ஹோட்டல் மிக சிறந்த விருந்தோம்பலையும் வழங்கி கொண்டிருக்கின்றது. நீங்கள் எப்போதாவது இந்த மட்டக்களப்புக்கு பகுதிக்கு வந்தால் லயா ஹோட்டலில் ஒரு தரம் தங்கி செல்லுங்கள். மறக்காதீங்க, மறந்தும் விடாதுங்க. இந்த இடம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தரக்கூடிய இடமாக காணப்படுகின்றது. இதே போன்று சிறுவர்கள் விளையாடக்கூடிய அளவுக்கு மிகவும் நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்புற சுற்றுச்சூழல்கள், அதில் அமைக்கப்பட்ட கார்டன்கள், இடங்கள், பீச்சோரம் விளையாடுவதற்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற இடங்கள், அப்படி நிறைய விஷயங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ஹோட்டலினுடைய வடிவமைப்பு கூட ஒரு வித்தியாசமான முறையில், உதாரணத்துக்கு பார்க்கலாம், நம்ம நுவரெலியாவில் லிட்டில் இங்கிலாந்து என்று செல்வார்கள். அந்த வடிவமைப்பில் இது செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையில் அங்கே வேலை செய்கின்ற ஊழியர்கள் கூட மிகவும் நேர்த்தியாக அங்கே போகின்றவர்களிடம் அவரோட பழகக்கூடிய முறைகள் மிகவும் ஒரு வித்தியாசமான முறையில் அவர்கள் அவங்களோட பழகினார்கள். அவ்வளவு நேர்த்தியாக பழகுவது, பேசுவது, நம்மளுக்கு பண்ணுகின்ற ஓர்டர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் சேருவதாக காணப்பட்டுச்சு இந்த விஷயங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நிறைய இருக்கலாம். என்னால் வேண்ட ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இதில் பிழையோ சரியோ வரலாம் என்ற ஆரம்பம். ஆனால் நான் உங்களோட செல்வது இதில் எதுவும் பிழைகள் இருக்குமாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ், இதை எவ்வாறு திருத்துவது, என்ன மாதிரி இதை பேசுவது என்பது சம்பந்தமாக எனக்கு நீங்கள் செல்லுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களிடம் விடைபெற்று செல்கிறேன். ட்ராவலிங் பிளாக்ஸ் முகமது ஷிஃபான். ஓகே, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.